வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு ப்ரோக்கோலி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரோக்கோலியை நாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு வாட்டி அலம்பி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் ப்ரோக்கோலியை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த நறுக்கியே அலம்பி வச்ச ப்ரோக்கோலியை இதில் நாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 15 மினிட்ஸ் இந்த ப்ரோக்கோலி இதிலே வேகட்டும். இதில் வெந்தோடனே நாம் இதிலிருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு. நாம் இதிலிருந்து இதை ட்ரைன் பண்ணி வெளியில் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரோக்கோலி பொரியலுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 பல் பூண்டை நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் டேஸ்ட். பூண்டு உங்களுக்கு வேண்டான்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. பூண்டு சேர்த்துக்கிறவங்க ஒரு 2 பல் பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இது ப்ரோக்கோலி பொரியல் செய்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்போ ப்ரோக்கோலி பொரியல் சொன்னால் இந்த ப்ரோக்கோலி ஃப்ரை, இதுக்கு நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் மஸ்டர்ட் சீட் தேவை கிடையாது. ப்ரோக்கோலிக்கு மஸ்டர்ட் சீட் தேவை கிடையாது. கடுகு போட வேண்டாம். வெறும் இந்த ஆனியனையும் கார்லிக்கையும் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் சேர்க்க விரும்பாதவங்க ஆனியன் கார்லிக் ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வெறும் அந்த மசாலா ஐட்டம் மட்டும் போட்டு அதை 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ப்ரோக்கோலியை போட்டு சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போட்டு எடுத்துடலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் போடுறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. ஆனியன் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்கலாம். நீங்கள் அந்த ரெட் சில்லி ஆயில் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நார்மல் ஆயிலுக்கு பதில் ரெட் சில்லி ஆயிலையும் யூஸ் பண்ணி இந்த ஆனியன் கார்லிக்கெல்லாம் ஃப்ரை பண்ணலாம். காரம் நல்லா தூக்கி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பொடியெல்லாம் போட்டு கலரி விடுங்க. இப்போ இதில் நான் எல்லா காரத்தையும் இதில் போட்டுட்டேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் நீங்கள் இப்போ கொதிக்கிற தண்ணியிலேருந்து எடுத்த ப்ரோக்கோலியை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ப்ரோக்கோலி சேர்த்துட்டேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஏன்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. பட் நான் தண்ணி தெளிக்கல. நான் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா சூப்பரான காலிஃப்ளவர் சூப்பரான
ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி. வாங்க பார்க்கலாம். பாருங்க, நல்ல ப்ரோக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருப்பாங்க. நான் தண்ணி போடலாம், அப்படியே Do you love me, Matthew? Honestly? Yes. Secretly, but honestly. No more secrets.